பாரிஸை அண்டியுள்ள நகர் பகுதியான லாகோர்னவ் என்ற இடத்துல 2024 நடந்த ஒரு புத்தக கண்காட்சியில தான் இந்த காணொலி எடுக்கப்பட்டிருந்தது. லண்டன்ல இருந்து ஃபவுசர் அண்ணா என்றவர் ஒருவர் இந்த புத்தக கண்காட்சியை ஒழுங்குபடுத்தி இருந்தார். அவருக்கு உறுதுணையாக பாரிஸில் இருந்த பல நல்லுள்ளங்கள் உதவி செய்திருந்தது. இந்த புத்தக கண்காட்சி என்றது மிக அழகான ஒரு விடயம். ஒரு நூல் ஒரு மனிதனை சிறப்பானவனாக மாற்றும் என்று பல அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். நூல்கள் எவ்வளவு வீட்டில் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு அறிவு வளரும், நன்மை சேரும் என்பது என்னுடைய கருத்து. அதற்காக நூல்களை வாங்கி வைத்துவிட்டு வாசிக்காமல் விட்டால் அவற்றால் எங்களுக்கு அறிவு வந்து விடுமா என்றால் நிச்சயமாக இல்லை. இந்த காலத்தில் நூல்கள் கட்டாயம் எங்களுக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்குது, அவசியமான விடயமாகவும் இருக்குது. காரணம், இன்றைக்கு நூல் வாசிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. முன்னமெல்லாம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அனைவரும் நூல்களை எடுத்து வாசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் விருப்பத்துக்கு இணங்க வரலாறு, கதை, புதினம் இப்படியான நூல்களை வாசித்து வந்தார்கள். ஆனால் இந்த காலத்து குழந்தைகளின் கைகளில் பார்த்தோமே ஆனால் செல்போன் என்ற ஒரு விடயம் அந்த 2 கரங்களிலும் அழுத்தமாக ஒற்றிக்கொண்டிருக்கிறது. அந்த செல்போனுகளை கைகளிலிருந்து விலக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களின் கைகளில் நாங்கள் நூல்களை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்கு முக்கியமாக இப்படியான புத்தக கண்காட்சிகளுக்கு பிள்ளைகளை அழைத்து செல்ல வேண்டும். ஆனால் பிள்ளைகளுக்கான புத்தக கண்காட்சி என்று இதை சொல்லிவிட முடியாது. அதிகமான நூல்கள் பெரியவர்களுக்காக இருந்தாலும் கூட சில பகுதிகள் சிறுவர்களுக்கான நூல்களும் அங்கு இருந்ததாக நான் பார்த்திருக்கிறேன். சில நூல்கள் குழந்தைகளுக்காகவும் அங்கு இருந்தது. இப்படியான புத்தக கண்காட்சிகள் புலம்பெயர் நாட்டில் தமிழர்கள் செய்வது என்பது மிக சிரமமான விடயம். அதை எடுத்து செய்து கொண்டிருக்கும் நல்லுள்ளங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இப்படியான புத்தக கண்காட்சிகளை நீங்களும் ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் விடுத்துக்கொண்டு இந்த அழகான நூல்களை நான் வாசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் தருணத்தில் நீங்களும் நூல்களை வாசிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.